அதிமுகவினுடைய ஐடிவிங் பேஜ்ல ஒரு ஸ்டேட்டஸ பார்த்தோம், ஒரு கருத்தை பார்த்தோம். ஃபெயிலியர் தினமான இன்று திமுக ஆட்சியில அனைத்திலும் ஃபெயிலியர். தமிழ்நாட்டில் நடந்த பல சம்பவங்கள், நீங்க லாக்அப் டெத் ஆகட்டும் அல்லது கள்ளச்சாராயம் ஆகட்டுங்க, இந்த பெண்களுக்கான பாலியல் பிரச்சனை ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் திமுக ஆட்சியில் நடக்கிற போது திமுக உரிய விசாரணை செய்து நீதி வழங்காத எண்ணத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அதிமுகவும் மற்றவர்களும் கேட்கிற போது மறுத்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இன்று வரையிலும் எல்லாவற்றிலும் ஃபெயிலியர் தான். முதலமைச்சராக இருக்கிற ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவுமே தெரியாமல், அரசு நிர்வாகம் என்றால் எதுவுமே தெரியாமல் வெறுமனே எழுதி கொடுப்பதை வாசிப்பவராக, தமிழ்நாட்டிலே அதற்காகவே வசிப்பவராக இருக்கிற ஸ்டாலினுடைய இந்த ஆட்சி ஒரு ஃபெயிலியர் ஆட்சி தான். அந்த சாதியை முன்வைத்து அரசியல் செய்கிற ஒரு மேலாண்மை தூக்கி திமுக உண்டு. எனவே இந்த ஆட்சி பொறுத்தவரையில் முழுக்க அது ஃபெயிலியர் ஆட்சி, தோல்வியான ஆட்சி தான். நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் ஆதரவாளரான பொங்கலூர் மணிகண்டன் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அதிமுகவினுடைய ஐடிவிங் பேஜ்ல ஒரு ஸ்டேட்டஸ பார்த்தோம், ஒரு கருத்தை பார்த்தோம். ஃபெயிலியர் தினமான இன்று திமுக ஆட்சியில அனைத்திலும் ஃபெயிலியர். நிதி மேலாண்மை, ஆட்சி நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்புன்னு ஒரு லிஸ்ட போட்டு 2026 வீட்டுக்கு அனுப்புவோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இவ்வளவு லிஸ்ட் எடுக்கிறனுக்கு திமுக ஆட்சி அவ்வளவு மோசமாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்கீங்க. இல்ல, இன்று கூட பாருங்க, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை, வரலாற்று சிறப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் நடந்த பல சம்பவங்கள், நீங்க லாக்அப் டெத் ஆகட்டும் அல்லது கள்ளச்சாராயம் ஆகட்டுங்க, இந்த பெண்களுக்கான பாலியல் பிரச்சனை ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் திமுக ஆட்சியில் நடக்கிற போது திமுக உரிய விசாரணை செய்து நீதி வழங்காத எண்ணத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அதிமுகவும் மற்றவர்களும் கேட்கிற போது மறுத்த திமுக தன்னுடைய தன்னிச்சையான போக்கிலே செயல்பட்டது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கரூர்ல ஏற்பட்ட நெரிசலில் இருந்த 47 பேருடைய அந்த மரணத்திற்கான நீதி வழங்குவதன் வகையில சிபிஐ விசாரணை உத்தரவிட்டிருக்கிறது. எனவே திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இன்று வரையிலும் எல்லாவற்றிலும் ஃபெயிலியர் தான். தந்தையர் தினம் கிடைத்த ஒரு விஷயத்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டாடுறீங்களே சார்? இல்ல, தாவேக்காக பண்ணல, இறந்தது நம்ம தமிழ்நாட்டு மக்கள். நீங்க நடத்திய கட்சியை யாராக இருந்தாலும் பழியாவது பண்ணி, நீங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரம் யாருன்னு சொல்லுவீங்க? யாரு மக்கள் பிரிச்சு பார்ப்பீங்க? அதான் நம்முடைய மக்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும், நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டாங்க, கட்சிக்காரங்க கட்சிக்காக பேசுங்க, அப்படி அல்ல. பாதிப்பு என்பது எதற்காக வந்தாலும் அதற்கு நீதி வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லோருடைய கோரிக்கை. அதிமுக வலியுறுத்துகிறது. அப்போ திமுக இந்த 4.5 ஆண்டு காலத்தில், 5 ஆண்டு நிறைவு காலத்தில் எதை செய்தாலும் தோல்விதான். இப்போ தந்தையர் தினம் மாதிரி, இப்ப அன்னையர் தினம் மாதிரி, இப்போ ஒவ்வொரு தினத்தை கொண்டாடுவதை போல இன்றைக்கு ஃபெயிலியர் தினம். இதை ஒட்டுமொத்தமா திமுகவே ஃபெயில் தான். ஏன்னா முதலமைச்சராக இருக்கிற ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவுமே தெரியாமல், அரசு நிர்வாகம் என்றால் எதுவுமே தெரியாமல் வெறுமனே எழுதி கொடுப்பதை வாசிப்பவராக, தமிழ்நாட்டிலே அதற்காகவே வசிப்பவராக இருக்கிற ஸ்டாலினுடைய இந்த ஆட்சி ஒரு ஃபெயிலியர் ஆட்சி தான். எனவேதான் இந்த ஆட்சி 2026 வீட்டுக்கு அனுப்பப்படுவதற்கு இன்று சரியான தருணமாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி ஒரு முன்னோடி. இந்திய மாநிலங்கள், பல மாநிலங்கள் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீமை ஃபாலோ பண்றாங்க. அது இலவச பஸ் ஆகட்டும், இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் ஆகட்டும், பாஜகவே பீகார் தேர்தலையே அறிவிச்சிருக்காங்க. இப்படி பல திட்டங்களை, மார்னிங் காலை உணவு திட்டமாகட்டும், இப்படி பல திட்டங்கள்ல முன்னோடி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னா பல மாநிலங்கள் அவங்களை முன்னோடியா எடுத்துக்கிறாங்களே. இல்ல, இதை முன்னாடி சொல்லாங்க. ஒரு திட்டம் 1000 ரூபாய் தர்றதா இன்னொரு மாநிலம் சொல்லலாம், இதுவே முன்னோடின்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஊழலை, தமிழ்நாடு செய்யக்கூடிய தவறுகளை மற்ற சொல்லாம இல்லைங்க. எத்தனை தவறு நடக்குது அப்படியே நீங்க சொல்ல. கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 100 பேர் வந்திருக்காங்க இந்த 4 நாடுகள்ல. அப்ப இதை என்ன சொன்னீங்க? இதை மாற எடுக்க முடியுமா? அப்போ திமுக என்ன நினைக்கிறா, மக்களுக்கு நாம் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், தேவை நேரத்தில் நம்ம பொய்யான வாக்குறுதியை சொல்லலாம், ஆனால் வெற்றியர்களுக்கு தேவையான பணத்தை வாரி இறைக்கலாம் நம்புறாங்க. ஆனால் மக்கள் முட்டாள்கள் அல்ல என்பதற்குத்தான் இந்த ஒவ்வொரு நாளும் புரிய வைக்கிறது. ஆனால் உண்மையில் ஸ்டாலின்களுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் ஒவ்வொரு நாளையும் பொழுதாக போய்கொண்டிருக்கிறார். உதாரணம் சொல்றேன், வெளிநாட்டுக்கு போனாரு. வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து பல ஆயிரம் கோடி நிதி கொண்டு வரான்னு சொன்னா, நான் பெரியாரை விதைத்தேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் என்ன லாஜிக்கான பேச்சு பாருங்க. பெரியாரை சொன்னேன், அண்ணாவை சொன்னேன், கருணாநிதி சொன்னேன், மாத்தி பேசிட்டு மக்களுக்கு என்ன சொன்னீங்க? மக்களுக்கு என்ன கொண்டு வந்தீங்க?
என்ன கொடுக்குறீங்க? இந்த 4-5 ஆண்டுகள்ல நீங்கள் செய்த சாதனை என்பது 1000 ரூபாய் கொடுத்தேம்பாங்க. அதை தாண்டி பெண்களுக்கு இலவச பஸ்பாங்க. இது மட்டுமே போதும் தான். ஒரு 1000 ரூபாய் மாசம் வெளியே. மேடம் நீங்க ஒரு பெண் தான், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நீதி ஆட்சி நான் இந்த திமுக ஆட்சியில் இருக்கும் வரை சமூக நீதி நாங்க உயர்த்தி பிடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க அது எந்த சமூக நலனுமே இல்ல அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க அதிமுகவுடைய ஐடி விங்ல. நீங்க சமூக நீதியை உண்மையில் மிகச் சரியாக பயன்படுத்துவது, சமூக நீதி என்கிற வார்த்தைக்கு பொருத்தமா இருப்பது அதிமுக தான். ஏன்னா பொது தொகுதிகள் கூட பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நின்று வெல்லலாம் என்கிற ஒரு நிதர்சனமான ஒரு நடைமுறை கொண்டது அதிமுக தான். ஆனால் திமுகவுல முக்கிய பொறுப்பெடுக்கிற ராசா பெரம்பலூர் தொகுதி ரிசர்வ் தொகுதியாக மாறிய பிறகு ஊட்டிக்கு அனுப்பப்படுகிறார். என்ன காரணம்? நீதான் சமூக நீதி போராளியாச்சே, சமூக நீதியுடைய வழிகாட்டியாச்சு, இந்தியாவுக்கு மாடல் முன்மாடல் தானீங்க. நீங்க அவரை பெரம்பலூர்ல பொறுத்து நிறுத்தி வெட்டிட முடியல. அப்போ உங்களால் சமூக நீதியை சரிவர கொண்டு வர முடியாது, கொண்டு வர விரும்பல. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் நாடாரு, பசங்க முத்துராமன் தேவையான தேவர், அதே மாதிரி கக்கன் சொன்னா அவர் படையர், தீரன் செல்வன் சொன்னா கவுண்டர். அவர் தேச தியாகியோ சுதந்திர தியாகியோ அல்ல. ஆனா கருணாநிதி மட்டும் தமிழர். அங்க என்ன லாஜிக் இது? அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து தொடர்ந்து திமுக குடும்பத்தின் பிடியிலேயே ஒரு கட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ குடும்பத்துமே தலைவர்கள் எல்லாம் மக்கள் தலைவர்களாதான் பாக்குறாங்க. மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல இல்ல இதெல்லாம் இதுதான் சொல்றது மாதிரி. இந்த மாதிரி நான் வாவு சிதம்பரனார் எவ்வளவு தியாகி, செக்கிழுத்த செம்மல். இப்போ அந்த தியாகி கூட ஒரு மிகப்பெரிய பேர் இல்ல. அவரை கூட என்ன நீங்க பிள்ளை மரம் மாத்தினீங்க. ஆனால் இன்னைக்கு ஜிடி நாயுடுங்கிற நாயுடு நீங்க தானே சொன்னீங்க ஜாதி எல்லாம் ஒழிக்க போறோம்னு சொன்னீங்களா? அப்புறம் ஜாதி பெயரோட ஏன் அழைக்கிறீங்க? அப்படி சொன்னாதான் தெரியும். எல்லா இடத்துல இருந்தும் அழைச்சிட்டு இருக்காங்களே. இல்ல இதுல அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னைக்கு பாருங்க, அவர்கள் தான் பட்டியலின மக்களும் சரி, அடித்தட்டு மக்களும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களும் சரி மேல்நிலை கொண்டு வருவதற்காக பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ அவர்களுக்கு பிறகாக வந்த திமுக திரும்ப திரும்ப இந்த ஜாதி பத்தி பேசுவது, ஜாதியை புகுத்துவது, ஜாதியின் பெயர அரசியலை செய்து வாடிக்கை வச்சிருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டுல சாதி ரீதியான அந்த வன்மங்கள் ஒழிய வேண்டும், எல்லோரும் சமமாக உயர வேண்டும் என்பது எல்லாருடைய எண்ணமே. இது கட்சிகளை தாண்டி எல்லாருக்கும் அந்த மனப்பான்மை உண்டு. ஆனால் இதை திரும்ப திரும்ப மறக்கடித்து அந்த சாதியை முன்வைத்து அரசியல் செய்கிற ஒரு மேலாண்மை புத்தி திமுகவிடம் உண்டு. எனவே இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க அது ஃபெயிலியர் ஆட்சி, தோல்வியான ஆட்சி தான். ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு பாருங்க, கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்ட பிறகு அதை தடுப்பதற்கான முயற்சி இன்றுவரும் செய்யவே இல்லைங்க. இதே அதிமுக ஆட்சியில விதைகள் அதிகமாக போயிட்டான்னு சொல்லி அம்மையார் கனிமொழி பேசினாங்க. இன்னைக்கு அதிகமாகலையா? உங்க கண் கூட தெரிஞ்ச 100 பெண்கள் தாலி அறுக்கப்பட்டது, இன்றும் அறுக்கப்படுறாங்களே. ஆனா நீங்க பேர் மாத்துறீங்க. அதாவது ஒரு நோயாளின்னு சொன்னா பயனாளிங்கிறீங்க. நீங்க சாராய குடிக்கிறவங்க அப்படி சொல்லாதீங்கிறீங்க, அதுக்கு ஒரு பேர் சொல்றீங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரை சூட்டிக் கொண்டு வெறுமனே அந்த எதுகை முறையை மட்டும் பயன்படுத்தி கொண்டுதான் எப்படி வாழ்க்கை உயருங்க? சாதாரண காலையில் வேலைக்கு போற மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் சொல்றாங்க. நீங்க ஒரு பெண் தான், உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா போதுங்களா? இந்த 1000 ரூபாய் எதுக்கு மட்டும் போதும் பாருங்க. நான் சொல்லுது இதே பேசுறீங்க திரும்ப திரும்ப. தேவையில்லை இல்ல யாருக்கு இல்ல 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 நீங்க உரிய வேலை வாய்ப்பு கொடுங்க. மாசம் 20,000 சம்பாதிக்கலாம் முடியும் பெண்களால். அதற்கான சூழ்நிலை உருவாக்குங்க. அதை செய்யாம நாங்க 1000 ரூபாய் கொடுக்கறதே சாதனைன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க மக்களை எப்படி வச்சுக்கிறீங்க? இப்போ எப்படி வைக்க நினைக்கிறீங்க? இப்போ இதுவெல்லாம் சாதனைங்க. அதாவது பெண்களை தன் நிலையிலிருந்து பல மடங்கா உயர்த்துவதற்கு மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பல திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க இழுத்து மூடிட்டு இப்ப நீங்க புதுசா ஏதோ பண்ண மாதிரி ஒவ்வொரு பெயர் சூட்டி ஏமாத்துறீங்க. இந்த 5 ஆண்டுகள்ல ஒரே ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தீங்களா? ஒரு மாவட்டம் உருவாக்குனீங்களா? எந்த மாற்றமும் இல்லையே. மாற்றமே இல்லாம வெறுமனே இதையே திரும்ப திரும்ப பேசுறீங்களே போகுங்க. 1000 ரூபாய் கொடுத்தீங்க, எப்ப எத்தனை நாளைக்கு பேசுறீங்க, கொச்சைப்படுத்துறீங்க. இல்ல இத நம்ம கேள்வியா கேட்கறது காரணம் என்ன, பல மாநிலங்கள் இத முன்னோடியா கொண்டு போறாங்களே. இங்கே தமிழ்நாட்டுல 1000 ரூபாய் அப்படிங்கறத ஒரு பெரும் விமர்சனமா வைக்கக்கூடிய பாஜக, மக்களை ஏமாற்றுறாங்க அப்படின்னு வைக்கக்கூடிய பாஜக, அவங்க தேர்தல பல மாநிலங்கள்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களே அப்படிங்கறத நம்ம கேள்வி வச்சிருந்தோம். இல்லைங்க 1000 ரூபாய் இல்ல சரிதான், நீங்க சரியான வார்த்தை சொல்றீங்க. 1000 ரூபாய் கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்னும் பல வாழ்க்கையில உயரக்கூடிய வகையில இப்ப வேலை வாய்ப்பு அதிகமா வேணுங்க.
இப்போ வேலையில்லா திண்டாட்டம் அதிகமா இருக்குது. சென்னை படையெடுக்கிற இளைஞர்கள் பாருங்க, எல்லா மாவட்டமும் சென்னைக்கு அதிகம் போறாங்க. ஆனா சென்னைக்கு போனீங்கன்னா அங்க வீடு வாடகை எடுத்து தங்குற போது அது மின்சாரம் கட்ட மாட்டுங்க, வீடு வாடகை ஆகட்டு, இல்ல பெட்ரோல் டீசல் விலையாகட்டு, நடைமுறை காய்கறி விலையாகட்டும், எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அவன் ஜீரோ முடியுது. என்ன பயனுங்க? விலைவாசி கூட உயர்த்திட்டு எல்லா உலகளாவிய பிரச்சனை நீங்க பேசக்கூடியதுங்கிறது உலகளாவிய பிரச்சனை. அனைத்து வளர்ந்த நகரங்களிலும் இதே சூழ்நிலைதான். அது நம்ம இந்தியால மட்டும் கிடையாது. இல்ல, நான் சொல்றது எல்லா உலக நாடுகளிலும் இது மாதிரி ஏற்றத்தான் வருங்க. அப்ப நீங்க இதெல்லாம் ஏன் உயர்த்தி உயர்த்தும்போது என்ன சொன்னீங்க? உலகளாவிய சிக்கல் சொன்னீங்களா? மத்திய அரசு காரணம் சொன்னீங்க. என்னன்னா வேலை வாய்ப்புலயும் சரி, அதாவது தமிழ்நாடு வளர்ச்சிக்கான விஷயங்கள்லயும் சரி, அதே போல அமைதி பூங்காவாக இருக்கணும் அப்படிங்கறதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விருப்பமாக இருக்கும். அதுல யாருக்குமே இல்ல. அது எந்த கட்சிகள் ஓரளவுக்கு அத செயல்படுத்தி கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு மாற்றி மாற்றி மக்கள் ஒரு தேர்தல ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த முறை யாருக்கு போடுறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக மீது இவ்வளவு விமர்சனங்களை தொடர்ச்சியாக சுற்றுப்பயணங்கள்ல மிக கடுமையான விமர்சனங்களை, கேள்விகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நீங்க அதிமுக என்டிஏ கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? இல்ல, அதாவது மக்கள் தாங்க இறுதி எஜமானர். அதாவது தமிழ்நாட்டுக்கு 6.5 கோடி பேருமே வாக்களித்து திமுகவை வெற்றி பெற செய்ய போவதில்லை. இப்ப நீங்க திமுக இருக்கிற 8 கோடி மக்கள் இருக்காங்க, வாக்காளர் சொல்றேன். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, ஒட்டுமொத்தமா திமுக உறுப்பினர் இருப்பவர்கள், அந்த கூட்டணி உறுப்பினர் இருப்பவர்கள் இவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு இந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்துவான்னு சொன்னா இவ்வளவு சிக்கலே இல்லையே. இப்ப பெரிய வலுவாங்க கூட வச்சிட்டீங்கல்ல. ஆனா நீங்க ஏன் மக்கள் நோக்கி வர்றீங்க? அந்த மக்கள் தான் உங்களை விரும்பல. அந்த மக்கள் தான் எடப்பாடியை நோக்கி வர்றாங்க. அவர் செல்லையர் கூட்டத்தில் இப்ப 173 தொகுதியை கடந்துட்டாரு. ஒவ்வொரு கூட்டங்களிலும் மக்கள் ஆர்ப்பரித்து வருவதற்கு காரணமே என்ன? திமுக சரியில்லைங்கிறதா. நீங்க எதிர்கட்சி தலைவர் வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி திமுக செய்ய தவற சொல்றாரு. கடந்த காலத்துல அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றே சொல்றாரு. நாங்க அதை செய்தோங்கிறார், இனி வந்தா செய்வோங்கிறார். அப்ப மக்கள் ஆர்ப்பரிச்சு நம்புறாங்க இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒண்ணுமே பண்ணலைங்கிற விரக்தியை வெளிப்படுத்துறாங்க. அப்போ இப்படியே போச்சுன்னா இந்த 5 ஆண்டுகள்ல வெறுமனே பொழுதுபோக்கி சுயமரியாதைங்கிறது, தன்மானம்ங்கிறது, மாநில உரிமைங்கிறது, இப்படி ஏதாச்சும் பேசிட்டு மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்யற வகையில நீங்க என்ன செஞ்சுன்னு கேட்டா டெல்லி பேசுவாங்க, இல்லைன்னா வேற கருத்து பேசுவாங்க. அப்போ இந்த மாதிரியான அந்த நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்கள் எல்லாம் திமுக பேச பேச மக்கள் மத்தியில் வெறுப்பு வருதுங்க. எனவே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையில் ஆள தெரியல. கடந்த காலத்துல மக்களுக்கும் உங்க வாழவும் தெரியல, அது உண்மைதான். அப்போ இரண்டும் சேர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றத்தை அதிமுக தான் நிச்சயமாக தரும். எடப்பாடியார் மிகப்பெரிய நம்பிக்கை வந்த காரணமே அவர் செய்த 4 ஆண்டு கால ஆட்சி. இப்போ கொரோனாவில் 2 ஆண்டு காலம் வருமானமே இல்லைங்க, எந்த வருமானம் இல்லை, வரி இல்ல, இன்னும் டாஸ்மாக் வருமானம் இல்ல, எதுவுமே இல்லாத சூழலும் கூட மக்களுக்கு எந்த திட்டத்தையும் நிறுத்தாம கூடுதலா 2000 ரூபாய் நீங்க பொங்கலுக்கு கொடுத்து மட்டும் இல்ல, தொடர்ந்து எல்லா அளவிலும் மக்களுக்கு தேவையான உதவி செய்து அதிமுக அரசு. கடைசி 2 ஆண்டுகள்ல அவர் அந்த ஆட்சி நிர்வாகத்தை முழுமையாக செய்ய முடிந்தது. அப்ப இந்த சூழ்நிலையில் இருந்த எடப்பாடியாரை மக்கள் ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. எனவேதான் திரு ஸ்டாலினுடைய ஆட்சி பெயரில் ஆட்சி. நிச்சயமாக 2026 இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும். ஆப்போசிட் பார்ட்டி இப்ப ஆளுங்கட்சியா திமுக இருக்காங்க, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்றீங்க. நீங்க என்டிஏ கூட்டணி பாஜக அதிமுக இந்த கூட்டணி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறதையும் இப்ப நம்ம பேச வேண்டிய இடத்துல இருக்கு. ஏன்னா இன்னும் 6-7 மாதத்துல தேர்தல் வரை இருக்கு. அப்போ பாஜக அதிமுக தவிர வேற யார் அந்த கூட்டணியில இருக்காங்க? இப்ப பேசுவர்களாக இருக்கக்கூடிய தாவேகா அந்த கூட்டணிக்கு விரைவில் வந்துடுமா? ஏன்னா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் பேசியிருக்காரு அந்த தலைவர். மக்கள் என்பவர்களை பொறுத்தவரையில நான் முதல்ல சொன்னேன், கட்சிக்கார மட்டும் ஓட்டு போடுறது மக்கள் தேவை முடிவு இருப்பாங்க. அந்த மக்கள் 10-15% மக்கள் இல்ல கூட்டணி, நீங்க கட்சிகளை மட்டும் தீர்மானம், கட்சிகளை வச்சு மட்டும் மக்கள் ஓட்டு போடுறது இல்லைங்க. 2011 திமுக வலிமையான அணி அமைச்சதுங்க, அதிமுக அணி கட்சியிலே இல்ல. ஆனா மிகப்பெரிய தோல்வி தலைவச்சு ஒரே கட்சி தேமுதிக மட்டும்தான் வந்ததுங்க. இன்றைக்கு பாருங்க திமுகவை கடுமையாக இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்று சேரும். குறிப்பா நீங்க தமிழக வெற்றி கழகம் கொடிகள் அதிமுக கூட்டங்கள்ல பறக்க விட்ட போது அவர் சொன்ன செய்தியை வைத்துக் கொண்டு என்ன சொல்றாங்க? அப்ப தாவேகாவின் தலைமையை அதிமுக ஏற்குமா என்ன சொல்றாங்க? அதாவதுங்க இந்த கூட்டணி அமைந்துவிடக் கூடாதுன்னு அக்கறை, அதே சமயம் தாவேகாக்களும் குழம்பு உருவாக்கணும். இதே 2016 திரு கருணாநிதி அவர்கள் இவ்வளவு இந்தியாவில் மூத்த தலைவர், 75 ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு மிகப்பெரிய கட்சி, பொதுவாக நீண்ட நடிகை அனுபவம் உள்ள அவர் தேமுதிக
தன் கட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பழம் நழுவி பாலுன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ பழம் நழுவி பாலுன்னு சொல்லும் போது அப்ப விஜயகாந்த் தலைமை ஏற்க தயாரா இருந்தாரா? அப்போ அன்றைய சூழ்நிலை கருணாநிதி என்னவாக அதை யோசிச்சாரோ அதைத்தான் அதிமுக யோசிக்குதுங்க. விஜய் உட்பட எல்லோருமே ஒரு அணியில் வருவார்கள் என்று எடுத்துக்கலாம். இல்ல, அதிமுக நிச்சயமாக தாவேக்கு உட்பட எல்லா கட்சியும் ஒன்றாக அணி சேர வேண்டும். ஏன்னா திமுக எதிர்பார்க்கல் பிரிந்தால் மீண்டும் திமுகவுக்கு வாய்ப்பை தொடக்கூடாதுன்னு கருத்தை வேற இல்லை. ஏன் 234 திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புறாங்க. அந்த விருப்பத்திற்கு மாறாக டிமாண்ட் அப்படிங்கிறது எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றாங்க. அப்போ அதிமுக அப்படிங்கிறது ஒரு மாபெரும் கட்சி, இத்தனை முறை ஆட்சி செஞ்ச கட்சி. அப்ப அவங்க விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு போக முடியுமா, இல்ல விஜய் இறங்கி வருவாரா அப்படிங்கிற சந்தேகம் பேசுபொருளாகி இருக்குல்ல. நீங்க 2-3 தேர்தல் சந்தித்து வாக்கு வங்கி நிரூபித்த திரு விஜயானவர்கள் கூட என் தலைமையில்தான் கூட்டணினார், மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணி சொன்னார். ஆனா அன்றைக்கு அதே திரு விஜயகாந்த் அவர்கள் திமுகவை தோற்கடிப்பதற்காக அதிமுக சொன்னாருங்க. அப்போ இதுதான் அரசியல் யுக்தி. இப்போ இதையெல்லாம் நாளைக்கே இன்னைக்கே சேருவாங்கன்னு சொல்ல அவசியம் இல்லை. இன்னும் 1 மாதம் இருக்குங்க. டிசம்பருக்கு பிறகு பாருங்க, நிச்சயமாக திமுக வேண்டாம் என்று கருதுகிற எதிர்ப்புகள் எல்லோரும் ஒரேடியாக சேருவாங்க. அதிமுக தலைவர் கூட்டணி அமையும், மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது, மாற்று கருத்து இல்லை. நீங்க இப்ப சொல்லக்கூடிய கருத்து நான் முதலமைச்சர் தான் சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு, விஜயகாந்த் சொன்னாரு, வைகோ சொன்னாரு, இந்த தமிழ்நாடு சொன்ன கட்சியே கிடையாது, எல்லாமே சொன்னாங்க. ஆனால் நடைமுறை என்பது வேறு. ஏன்னா தேர்தலில் திமுகவை எம்ஜிஆர் சொன்னார் அன்னைக்கே, அது திமுக மிகப்பெரிய சக்தி, அதை மறக்க முடியாது. ஆனால் ஒரு சக்தின்னு சொன்னா என்ன சக்தியோ, என்ன மாதிரியான சக்தி? அது தீய சக்தி. ஏன்னா சக்தியை 2 பேரும் பயன்படுத்த, நல்லதுக்கு பயன்படுத்தலாம், தீமைக்கு பயன்படுத்தலாம். தீமைக்கு பயன்படுத்துற திமுகவால தான் இன்னைக்கு 41 பேர் பலியாச்சாங்க கரூர்ல. அப்போ திமுக எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்லப்படுங்க. எம்ஜிஆர் அவர்கள் இதே மாதிரி முதல் முறையாக திமுக வெளியேறிய பிறகு மக்களை சந்தித்த போது அவர் மயங்கி துண்டிச்சாங்க, எல்லா ஊருக்கும் போக முடியாத சூழ்நிலை. அதிமுக பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் அதே மாதிரிதான், எல்லாருக்கும் அப்படித்தான், எடப்பாடிக்கு அப்படித்தான். திமுக பொறுத்தவரையில் தன்னை தாண்டி எந்த கட்சி தன்னை எதிர்த்து வந்தாலும் அவர்களை அழிப்பதில் குறியாக இருக்குங்க. ஆனால் நிச்சயமாக அதிமுக திமுகவை நிச்சயமாக 26 விடாது. அதற்கான விதத்தை அமைச்சு கொண்டிருக்கிறது, வெற்றி பெறுங்க. இல்ல, இப்ப தாவேகா சம்பவத்துல உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல இது வரைக்கும் எஸ்ஐடி விசாரிச்சு அந்த உத்தரவுகளை எல்லாம், அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. வெளியில வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, சிபிஐ கிட்ட போயிடுச்சு, இனிமே விஜய் அவர்கள் பாஜக கண்ட்ரோல்ல இருப்பாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க சிபிஐ விசாரணைக்கும் பாஜக கண்ட்ரோல் என்ன சம்பந்தம்ங்க? இப்போ 2017 அம்மா 14 மறைஞ்சு 17ல இருந்து பாருங்க 21 வரைக்கும் ஒரு 13 சம்பவம் சொல்லலாம். ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்க சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் சிபிஐ விசாரணை கேட்டாரு. அப்ப சிபிஐ விசாரணை யார் போவான்? அதாவது இப்ப தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டுறோம், இன்னொரு பேரும் விஜய் தான் காரணம் தமிழ்நாடு அரசு சொல்லுது, தமிழ்நாடு அரசு காரணம் விஜய் சொல்லுது. அப்போ 2 பேரும் சந்தேகம் வருகிற போது மூன்றாவது மக்களுக்கும் கருத்து உண்டு, மக்களுக்கு 2 பேர் கருத்து உண்டு. அப்போ 2 பேர் கருத்து கொண்டிருக்கிற போது அந்த விசாரணையை தமிழ்நாடு அரசு செஞ்சா எப்படிங்க? குற்றவாளி யாருன்னு சொல்லி தாவேக சொல்றதோ மக்கள் நம்புறாங்களோ அவர்களே விசாரிச்சா எப்படி நீதி கிடைக்குங்க? இப்ப தாவேக விசாரிச்சா என்ன ஆகுது? தாவேக ஒரு டீம் போடுறாங்க, அந்த டீம் விசாரிச்சு சொன்னா அரசு ஒத்துக்குமா? அதனாலதான் 2 வேண்டாம், ஒரு மத்திய தலைமையும் அது புதிய வேறு மாநிலம் சேர்ந்தவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று விரும்புறாங்க. அதன் அடிப்படையில் நீதிமன்றமே, இது பாஜக சொல்லும், உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு அமைத்திருக்கிறது. எனவே இனி முழுமையான அந்த நீதி விசாரணை நடந்து மக்களுக்கான நீதி கிடைக்கும். திமுக செய்த தவறுகள் அம்பலத்துக்கு வரும். நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்ததுக்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.